ஹாய் தாத்தா. ஹாய். தாத்தா நாமினேஷன்லாம் எப்படி இருக்கு? என்னவோ ஓப்பன் நாமினேஷன்லாம் தெலுங்கு அனுப்பணும் இந்த டீமை போய் கத்துக்கிட்டு வாங்கன்னு. மஞ்சேரியோட நாமினேஷன் எப்படி தாத்தா பாக்குறீங்க? அவங்க அருண் தீபக்க போட்டிருக்கணும்னு ஏன் போடல? என்னங்க மஞ்சேரி நாமினேஷன் எப்படி பாக்குறீங்க? புரியல. இல்ல மஞ்சேரி வந்து 2 பேரும் நாமினேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அது யார? வந்து ஒன்னு வந்து சௌந்தர்யா, இன்னொன்னு வந்து சத்யா நினை சேஃபா போட்ட மாதிரி இருக்குல்ல. அதாவது அவங்க கூட தகராறு பண்ணவங்கள போடலன்னா? ஆமா. யூஸ்வலா தகராறு பண்ணவங்கள போடக்கூடாது, அது எம் பாலிசி. என் கூட தகராறு பண்றவங்கள போட நாமினேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்காது. நான் நிஜமாவே பண்ணவே மாட்டேன். ஓகே ஓகே. அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு தாத்தா எனக்கு. இது நீங்க சொன்ன பாயிண்ட், அவங்க போயிட்டாங்கன்னா உனக்கு ஃபுட்டேஜே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா, போகக்கூடாது. ஏன்னா நம்மள இப்போ ஏதாவது நோண்டணும், நம்மள இது பண்ணணும் அப்படின்ட்டு காத்துட்டே இருப்பாங்க, எங்கேயாவது நம்ம ஸ்லிப் ஆகிறோமா, ஏதாவது செய்யலாமான்னு. ஸோ அப்போ தான் நம்ம போய் சண்டை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் வந்து அவங்க போகவே கூடாது, பொக்கிஷம் மாதிரி பார்த்துப்பேன். தாத்தா இன்டெரக்டாக சொல்கிறது என்னன்னா, மிக்சர் சாப்பிட்றவங்க வீட்டில் போட்டுருவாங்க. மிக்சர் சாப்பிட்றவங்கள தான் அனுப்புவோம். இந்த மாதிரி பண்றவங்க அதான் தாத்தா நானும் சொல்றேன். நீங்க வந்து இன்டெரக்டா என்ன சொல்ல வரீங்கன்னா, மிக்சர் சாப்பிட்றவங்க இருக்கவே கூடாது அப்படின்றத நான் இன்டெரக்டா நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் ஆமா, நான் வந்து யார் மிக்சர் சாப்பிட்றாங்க வீக்கா இருக்காங்களோ அவங்கள தான் போடுவேன். பார்க்க மாட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குரூப்பே காப்பாற்றிட்டு வரோம் அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து நாமினேட் பண்ண ஆள் தேவை. அதனால சேர்த்துட்டே வருவாங்க. இந்த ஆடெல்லாம் வளர்ப்பாங்க தெரியுமா வீட்டில், நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வளர்ந்துட்டு திடீர்னு யாராவது 4 பேர் வந்துட்டாங்கன்னா வெட்டுறா ஆட்டை போடுறா கறிச்சோறுன்னு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக வளர்க்கப்படுறது அந்த மிக்சர். அதனால அவங்கள முதல்ல கொண்டு விட்டுருவோம். அது ரொம்ப அவசியம். அதான் இப்பெல்லாம் இந்த எனக்கு ட்விட் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சௌந்தர்யாவும் மஞ்சரியும் வச்சுட்டு அந்த கலர் பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களா இல்ல வேணும்னே பண்றாங்களா? இது வந்து அறக்குறையா வந்து ப்ரோக்ராம் சாட்டர்டே சண்டே இந்த டீம் டிசைன் பண்றதுனால வர வேணாம். அங்கங்க கரெக்டா நியாயமான விஷயங்களை கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வெளியில வராது. இல்ல இந்த வீக் அந்த போன வீக்ல வந்து அவங்களுக்கு செம்ம நாமினேஷன் இது ஓட்ஸ் வந்துச்சு. இந்த வீக் வராது. ஒரு 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 குரூப் மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேருக்கு சப்போர்ட் பண்றது. மஞ்சரியா சொல்றீங்களா சார்? ஆமா மஞ்சரிக்கு. ஓகே ஓகே, அப்ப நான் மஞ்சரிக்கு தான் ஓட்டு போட போறேன். போடுங்க, ஓட்டு நம்ம போடலாம், தாராளமா போடலாம். ஆனா அந்த அளவுக்கு மேல கிராஃப்ஸ் அவங்க போன வீக் ஏறின மாதிரி ஏறாது இந்த வாட்டி. ஆமாங்க, மெயின் பிளேயரெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி கிராஃப் வேணும்? மெயின் பிளேயரை கொண்டு வராமல் இருந்தால் கிராஃப் வேணும். எல்லா மெயின் பிளேயரையும் தூக்கி ஒரே நாமினேஷன் வச்சா அது தப்பாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த நாமினேஷன் தான் முத்து, ஜாக்லின், அப்புறம் ரயான், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்துருக்காங்க. யாராவது இருந்தால் மஞ்சரி டாப்பில் போயிருப்பாங்க, மிச்சம் எல்லாம் ரெடி வாங்கியிருப்பாங்க. செம்ம டஃப்பாக இருக்கும். சரி, கண்டிப்பா டாப்ல போயிருப்பாங்க. எலிமினேட் ஆக மாட்டாங்க இந்த வாட்டி. ஏதாவது ஒன்று அவங்க பண்ணாதான். போன வாட்டி அடி வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் அவங்க சேஞ்சஸ் பண்ணி அவங்க மாற்றி விளையாடணும், அப்படியே செட்டில் ஆயிடக்கூடாது. இந்த பொண்ணு பயங்கர தெளிவா பேசுது, சாட்சனா முத்துக்குமரன் கூட சேர்ந்ததுனாலயா இல்ல அங்க வாங்கி இங்க பேசுதுன்னு தெரியலையே. கரெக்டா அக்யூரேஸா கணிக்குது எல்லாரும் நாமினேஷன் எப்படி போட்டிருக்காங்கன்றதெல்லாம். முத்து என்ன டிஸ்கஸ் பண்ணாரா? இல்ல மஞ்சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் காலையில. இல்ல எது பத்தி?
நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சாச்சனா கிட்ட. அது பார்க்கல. ஏதோ இது ஜாக்லின் டிஸ்கஸ் பண்ணதா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் அது இல்ல. அது நேத்து ஜாக்லின் நேத்து டிஸ்கஸ் பண்ணல. பட் ஏதோ அதான் நேத்து நேற்று ராத்திரி டிஸ்கஸ் பண்ணல. டிஸ்கஸ் கிளியரா டிஸ்கஸ் பண்ணாங்களா, சும்மா ஜஸ்ட் பேசினாங்களா இருக்கே ப்ரோ? அது அது சும்மா முத்துக்குமரன் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் கிளாரிட்டியா பேசினாங்க. செய்கையில வேற சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீக் யார் போவான்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? லாஸ்ட் வீக் 4 பேர் ஜஸ்ட் ஒரு வந்தாங்க. ப்ரெடிக்ஷன். அதுல 3 பேர் கடைசியில கண்டிப்பா வருவாங்க. புரியல. இல்ல லாஸ்ட் வீக் 4 பேர் வந்தாங்கல்ல, ரஞ்சித், ஆர்யானந்தி, ஓகே ஓகே. சாச்சனா அப்புறம் சிவகுமார் எலிமினேட் ஆயிட்டாரு. இப்ப அந்த 3 பேர்ல நம்மளுக்கு அப்புறம் யாராவது சத்யாவும் ஜாயின் ஆகிக்குவாங்க. தர்ஷிகாவும் join சத்யா போன வாரமா இருந்தாரு இல்லையா? போன வாரம் இல்லையா? சத்யா இல்ல நினைக்கிறேன். இல்ல சத்யா இல்ல போன வரும். சாரிங்க, ஃபோன் வந்துருச்சு, மன்னிக்கணும். ஓகே ஓகே தாத்தா. யார் தாத்தா எலிமினேஷன் ஆவாங்கன்னு கேக்குறாங்க பூர்ணி இந்த வீக்கு. போன வீக் சுவாரஸ்யத்தை அமிச்சாங்க. இந்த வீக்கு தெரியலையே. அந்த ஆர்ட் சீட்ல கடைசியா உட்கார்ந்து அந்த 4 பேர்ல நீங்க கண்டஸ்டன்ட்ஸ கேக்குறீங்களா? சாரி சாரி நீங்க தான் நினைச்சீங்க தாத்தா. இருக்கிறவங்க ஆர்ட் சீட்லாம் காட்டுறது இல்லைங்களே. இப்ப 4 பேர் போனாங்களே தாத்தா அந்த உள்ள பொம்மை எடுக்கிறதுக்கு. யார் 4 பேரு? ரஞ்சித், சாச்சனா, ஆனந்தி, சிவகுமார், சிவா. அதுல சிவா போயிட்டாரு. ஓகே. மீதி 3 பேர்ல ஒரு டிக்கெட் காலி ஆகும்னு நினைக்கிறேன். 2 டிக்கெட் காலி ஆகணுங்க. இப்ப ரொம்ப பேர் லாஸ்ட்ல இருக்காங்க வந்து உள்ள. நிறைய பேர் தாத்தா இருக்காங்க. இதுதான் நம்ம 4 வாரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தாத்தா, 2 டிக்கெட்னா. பாருங்க. இல்ல கடைசியில இப்படி 2 எடுத்தா டிஆர்பி சஸ்டெயின் பண்ணலாம்னு பண்ணுவாங்களா கூட இருக்கலாம். இப்ப அன்அபிஷியல் ஆனந்தி, சாச்சனா, மஞ்சரி இருக்காங்க, தனிஷ்கா, தர்ஷிகா. இந்த 4ல ஏதாவது 1 2 அப்படிதான் ட்ரெண்டா இருக்குது. முத்துக்குமரன் லீடிங்ல இருக்காரு, சௌந்தர்யா அதுக்கு அடுத்தது, ஜாக்லின். ராணவ் எப்படிங்க இவ்வளவு ஓட்டு வாங்குறாரு? ராணவ் வாங்குறதும் தெரியல, முத்துக்குமரன் வாங்குறதும் தெரியல, யார் வாங்குறதுமே தெரியல. ஆமா, அன்அபிஷியலை பொறுத்த வரைக்கும். அன்அபிஷியல் அந்த தமிழ் இங்கிலீஷ் கூட பேமெண்ட் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் தாத்தா. யாரை காமிக்கணுமோ காமிச்சிருவாங்க. ஏன்னா சடனா ஏறி இருக்கு முத்துக்குமரன்லாம் நிறைய பேர் இருக்கலாம். அவங்க போன்ல வந்து அது ஃபுல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அவங்களே கூட பூஸ்ட் பண்ணி காமிக்கலாம். அது ஆப்ஷன் இருக்கு அதுல. நம்மளே வந்து எவ்வளவு ஓட்டுவோம்னா போடலாமே. காலையில இருந்து ஒருத்தர் உட்காந்துட்டாங்கன்னு போட்டே இருக்கலாம். இன்னைக்கு இது ஜெஃப்ரி கேப்டன்ஷிப் எப்படி தாத்தா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த அவன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் மாத்திட்டான். 2-3 இடத்துல விட்டு கொடுத்தாரு. அதையும் சொல்றாரு, நான் உனக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு, நீ ஆனா ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஒரு 1-2 அவர் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்தாரு அவரோட பாடி லாங்குவேஜ்ல. அதுக்கப்புறம் இந்த அம்மா கையில இருந்தே பிடிங்கினாரு. கையில எல்லாம் தொட வரக்குள்ள பிடிங்கினாரு. பட் அவரை வாயாலே சொல்றாரு சாஞ்சனாட்டுக்கு நாமினேஷன் நடக்கிறப்போ. அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா தாத்தா, அவங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுல ஈஸியா பண்ணான். சாட்சனாக்கு பண்ண தெரியல. கடைசியில இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா நமக்கு அது ஆடியபிளா இல்ல, ஏதோ பேசலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு 3 எடுத்துச்சு. நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை மட்டும் பாருன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கடைசி நம்பர் மட்டும் பாரு, ரெண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. ஆமா, விட்டு கொடுத்த மாதிரியே இருந்தது, விட்டு கொடுக்காத மாதிரியே இருந்தது. எனிவே சாச்சனா ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த வாரம் போக வாய்ப்பு இல்லை, கேப்டனா இருந்தாங்கன்னா. என்னங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க எல்லாரும்?
அப்ப கூட போக மாட்றாங்களே. அடுத்த வாரம் பர்கர் அனுப்புவாரு. இல்ல உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணை இல்லையா? ஒரு பாவம் ஒரு நல்ல பொண்ணு பேரு கெட்டு போகுது இங்க வச்சு பிக் பாஸ்ல. அவங்க வெளியில போணும். லைஃப் இருக்கு. சின்ன பொண்ணு. யாருக்குமே கருணை இல்லங்க உங்களுக்கெல்லாம். சீரியஸ்லி. தாத்தா நாம அனுப்ப ரெடியா தான் இருக்கோம். உள்ள இருக்கிறவங்க தான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க தாத்தா. உள்ள இருக்கவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க இப்போ அனுப்புறதுக்கு வழிய பாருங்க பாவம். இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ஃபாலோவர்ஸ் இருக்குங்க. அவங்க சிஸ்டர் வந்து அடிக்கடி ரீல்ஸ் போடுறாங்க, ஓட் கன்வர்ட்டிங் பண்றாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அப்படி இல்லைங்க. அது பாவம் இவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இவங்க ரீல் விட்டுட்டு இருக்காங்க உள்ள. அது மாதிரி அருண் போஸ்ட் போடுறதுக்கு 150 ரூபா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு. அருணுக்கு ஓட்டு ஏதாவது போஸ்ட் போடுற சொல்லி ஒரு போஸ்டுக்கு 150 ஒரு நாளைக்கு 20 போஸ்ட் வீக்லி பேமெண்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. சீப்பா இருக்குது. நல்லா மத்தவங்களுக்கு அதை இருக்கு. ரெக்கமெண்ட் பண்ணலாமே. யூஸ்வலா அதான் லாக்ஸ் கணக்குல வாங்குறாங்க கேள்விப்பட்டேன். ஆமா தாத்தா. ஸ்பிளிட் பண்ணி இப்படி கொடுக்குறாங்க. நம்ம பிக் பாஸ் பத்தி ஓ அப்படி போடுறவங்க வாங்கினவங்க எல்லாருக்கும். சப் கான்ட்ராக்ட் விடுறாங்களா? ஆமா ஆமா. யூஸ்வலா பெரிய இல்ல எனக்கு கம்பெனிஸ் ஒரு தான் டவுட். பண்றாங்க அது. சாரி. இல்ல தாத்தா நீங்க பேசுங்க, நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம். அது நீங்க இதை இன்டரப்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேசுங்க இப்போ. இல்ல இல்ல நீங்க பேசும்போது எனக்கு சடனா அந்த காசு பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? வாங்க இப்போ டைட்டில் வின்னருக்கு வரதே வந்து 50 தான் வரும். இங்க எவ்வளவுதான் செலவு பண்றாங்க படக்குன்னு அந்த தாட் வந்துச்சு எனக்கு. அதான் மீட் எடுத்து பேசிட்டேன் நான். அவங்க டைட்டில் வின்னிங்காக அந்த பணத்துக்காக மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு கவின் மாதிரி ஆகலாம், ஒரு ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் ஒரு 2 படம் ஹிட் ஆச்சுன்னா கோடிக்கணக்கில் வாங்கலாம் இல்லையம்மா? அது இல்லாம ஆனா அவங்களுக்கு கவினும் ஹரிஷ் அவங்களுக்கு கல்யாண் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பூர்ணி. எஸ், இல்ல அதுக்கு கரெக்ட். ஓகே. அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்கவுங்க சில ரீசனுக்காக. இப்போ உள்ளுக்குள்ள 2 பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பவர்ஃபுல் சேனல்ஸ் இல்லை, வேற ஒரு பப்ளிக் லைஃப் சம்மந்தமானவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்பெண்டிங் மணி. இவங்க பண்ணல. அப்படி பார்த்தா ஹரிஷ் கல்யாண் அண்ட் கவின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கலையே. அவங்க ஜெயிக்காம தான் அம்மா ஜெயிச்சவங்க யாருமே தப்பி கண்ணுக்கு தெரியவே இல்லை. தவறி கப்பை தொற்றக்கூடாது. டைட்டில் மட்டும் வின் பண்ணீங்கன்னா ஓய்வூதியம் கொடுத்து வீட்டில் உட்காந்து வச்சிருவாங்க. தாத்தா அதான் சொல்லுங்க. டைரக்ட் நாமினேஷன்ல கூட மந்திரி 6 பேர் பண்ணிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை தாத்தா. அது 2 ஓட்டு வந்தாலும் நாமினேஷன்ல வந்துரும். ம் இது 6 ஆக்சுவலா வராதாலையும் கொண்டு வந்திருக்கலாம்ல அவங்க நினைச்சிருந்தா. அதுதான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியல. வன்மத்தை கக்குறாங்களே தவிர கேம் விளையாட மாட்டேங்கிறாங்க. வன்மம் இருக்கணும் கேம்ல, பட் வன்மமா இருக்கிறவங்கள நாமினேட் பண்ணக்கூடாது. அவங்கள ஹைலைட்டே பண்ணக்கூடாது. சர்ச்சனா மட்டும்தான் சொன்னாங்க, நான் எண்ணிட்டே வந்தேன், அதனால தான் சத்யா அவங்கள போட்டேன். ஏன்னா சத்யாவும் அவங்களுக்கும் தான் ஒரு ஒரு ஓட்டில் இருக்காங்க கடைசியா. ஸோ அதனால சத்யாவை போட்டேன்னு கரெக்டாக போய் ஜெஃப் போட்டு விட்டார் அர்ச்சனாவை. சூப்பர் ஆமா சூப்பர். ஒரே நிமிஷம். ஆக்சுவலா நினைக்கிறேன் தாத்தா. சாம்ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆ என்ன சாட்சனா வந்துட்டு ஜெஃப்ரிட்ட கேப்டன் உங்க மேல ரொம்ப வருத்தம் கேப்டன்லாம் சொல்லிக்கிருந்தான் லைவ்ல நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம். ஆமா ஆமா. அதை ஒரு நிமிஷம் அதை தாத்தா சொல்லுவாரு. இல்லை இல்லை அதான் நான் அப்போ பாதியில் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. ஏன்னா இப்போ லைவுக்கு டைட்டில் வந்து காமிச்சாங்க, நான் டைப் அடித்து கொடுத்ததை கரெக்ஷன் பண்ணி கொண்டுருவாங்க. அதுதான். ஓகே ஓகே. இல்லை அது சாட்சனா வந்து வச்சு செஞ்சார் பாவம். நம்ம ஜெஃப்ரி வைஸ் கேப்டனுக்கு பிக் பாஸே வச்சு செஞ்சார். அதில் என்ன பெஸ்ட் ஜோக்னா, நீ இந்த அசிஸ்டன்ட்ன்றத அழிச்சிரு, நீ தான் கேப்டன் நீ தான் கேப்டன் ஏற்றி வச்சு நல்லா பண்ணுறாரு ஜெஃப்ரி. ஆனால் பிக் பாஸ் வந்து தீபக்கை பண்ணார் பாருங்க, அதுதான் இருக்குதுலேயே பெஸ்ட்டு.
யாரா கவனிச்சிங்களா அதை? பிக் பாஸ்க்கு தீபக் பண்ணாரா? பிக் பாஸ் தீபக்கை வச்சு செஞ்சாரு. சுழன்று ஆமாமா. சுழன்று செயல்பட்டு தீர்வுகளை உடனடியாக கண்டுபிடிப்பவர் தான் கேப்டன் அப்படின்ட்டு முதல் வரி தீபக் படிச்சாரு. போன வாரம் அதை செய்யல அவருன்றத சூப்பரா காமிச்சாரு. நேத்துமே அவர் தீபக் அவர் ஹோஸ்ட் பிரைஸ் பண்ணி ஏதோ ஒரு டாபிக் போகும்போது சம்மந்தமே இல்லாம அவருக்கு கிரெடிட் கொடுத்த மாதிரி நான் பார்த்தேன். எக்ஸாக்டா எந்த சீன் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது இவரை பிரைஸ் பண்ணி தான் பேசினார் தீபக். இல்லை, 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸஸ் இன்சுலினோ இல்லை குளுக்கோஸோ ஏற்றி விட்டா தானாக போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட பார்க்கலாம். நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி, பிக் பாஸ் டீம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் எதுன்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஆப்வியஸாக சில விஷயங்களை செய்கிறப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்பதான் அந்த செகண்ட் ப்ரோமோ சீனே வருது நம்மளுக்கு லைவ்ல. செகண்ட் ப்ரோமோ வந்து மிக்சடு தானே, பாதி போயிடுச்சு ஆல்ரெடி. அதான் இந்த தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசுவாங்களா, அதை சொல்றேன். அது இப்பதான். பட் இந்த கோவா கேங் பரவாயில்ல, ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சமாவது ஏதோ இருக்குது ஜாலியாக. இன்னைக்கு பார்த்தீங்களா, முத்துக்குமரனை ஒரே உருண்டையாக உருட்டி வாயில தூக்கி போடுவேன்னு பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு லைவ்ல. அதான் மூணு இடத்துல அடி வந்திருக்கும் முத்துக்குமரனுக்கு. கலச்சிட்டு இருப்பாங்க சௌந்தர்யா. பாத்தீங்களான்னு தெரியல அந்த கிளிப். ஒண்ணு பார்த்தேன், அந்த சாப்பாடை உருட்டி வாயில போடுறது. அந்த வெறும் தட்டு தட்டை காய வச்சா தத்துறோம். ஆமா, அதையும் சொன்னாங்க, தத்துறோம்னாங்க. அப்புறம் இப்ப நாமினேஷன் முடிஞ்சு வெளியில ரஞ்சித் கிட்ட வரும்போது ரஞ்சித் சொன்னாரு, இவரு நாமினேஷன் வரலன்னா எல்லார்கிட்டயும் போய் கேட்பாரு என்னையே போடலன்ட்டு. எனக்கு தானா வரணும், எனக்கு நாமினேஷன்ல வரணும், எனக்கு தேவைன்றாரு. அதுக்கு சொல்லுவாங்க, நீ முதல்ல முத்துவா இரு, தானா வரோம் அப்படின்னாங்க. அதான் அது மாதிரி நேத்து வந்து பவித்ரா அந்த ஹோஸ்ட் கேட்கும்போது அதுக்கப்புறம் அந்த பிரேக்கோட டயத்துல தர்ஷிகா வந்து பவித்ரா சொல்லுவாங்க, பவித்ரா சொல்லுவாங்க நான் வந்து வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நீ அவ்வளோக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை அப்படின்னு. இவன் மனசுல பெரிய இந்த பிளேயர்னு நினைப்போம் தர்ஷிகாக்கு. எனக்கு புரியல அதெல்லாம். தர்ஷிகாவை யார் நாமினேட் பண்ணாங்க? ஹலோ, விஷாலா பண்ணாரு. தர்ஷிகா வந்து ஜாக்லினும் சாட்சனா. ஓ, விஷால் பண்ணிருப்பாருன்னு நான் நினைச்சேன். விஷாலே யாரும் பண்ணலையே தாத்தா. நிறைய பேர் வரலையேப்பா. விஷால், அருண், தீபக் வரல, விஷால் வரல, அருண் வரல, அன்சிதா வரல. அஃப்கோர்ஸ் ஜெஃப் வந்து கேப்டன். தாத்தா இந்த வாரம் மாத்த 2 இருக்குமா இல்ல இந்த வாரம் 1 தானா? நம்ம 2 கேட்டா 1 தான் அனுப்புறாங்க. ஒரு 4 கேளுங்க, 2ஆவது போட்டோம். ஹாய் ப்ரோ, ஒரே ஒரு சின்ன டவுட்டு. எஸ்டர்டே அந்த சிவகுமாரோட எலிமினேட் அப்போ முத்துக்குமரன் போய் தனியாக நின்று இருந்தாரு. அதுக்கு என்ன ரீசன் நமக்கு எதுவும் காட்டல. ஸோ நிறைய நான் ட்வீட்லாம் பார்த்தேன் அது சம்பந்தமா, ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பேசாம அவாய்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லயுமே அவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. மஞ்சேரியா ஒரு மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் அது ஒரு மாதிரி ஆக்ட் மாதிரி பண்ணியிருப்பாரு. முத்துக்குமரங்க அந்த இடத்துலயும் கண்டுக்காம போயிட்டாரு போல. சிவகுமார் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அதனால கூட இருக்கலாம். இல்லை, எனக்கு என்ன டவுட்னா சிவகுமாருக்கு அப்படி என்ன இவர் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஏன்னா முத்துக்குமரன் டைரக்டாக எப்பயுமே அட்டாக் பண்ணதில்லை சிவகுமாரை. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள்லாம் அவரை காப்பாற்றி தான் விட்டுருக்காரு. அந்த இன்க்ளூடிங் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட அவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை அவர் நேற்று எக்ஸ்பிளைன் கூட பண்ணியிருந்தாரு.
அப்படி இருந்தப்போ இன்னொன்னு அந்த நீங்க நல்லா ஞாபகம் இருக்கும். ப்ரோமோல நீங்க முத்துக்குமரன் இந்த சீசன்ல ரொம்ப விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு நாள்னா, அந்த ப்ரோமோவ பார்த்துட்டு, முத்துக்குமரன் போய் எச்சு சாப்பாடு அது இதுன்னு சொல்லி அந்த அன்சிதா பிரச்சனை எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த நாள்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தெரியும், சிவகுமார் தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரு. அவங்களுடைய பங்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருப்பாருன்னு. ஆனா அத கடைசி வரைக்குமே அது பெ பெருசா வெளியவே தெரியாம பார்த்துக்கிட்டாரு முத்துக்குமரன். ஸோ அதுக்கெல்லாம் கூட சேர்த்து நன்றி கடனா நேத்து இப்படி பண்ணிட்டாரோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கொஞ்சம் சொல்லுங்க. சிவகுமாருக்கும் அவருக்கும் பர்சனலா எதுவும் இருந்த மாதிரி தெரியல ஷோல பொறுத்த வரைக்கும். மேபி மத்தவங்க யாரும் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படி இப்படின்ட்டு. கொஞ்சம் இவர் பண்ற இந்த அருண் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அப்புறம் மஞ்சரிக்கும் சிவகுமாருக்குமே ஒரு பிரச்சனை ஓடுச்சு. இதனால கூட இருக்கலாம். ஆமா ப்ரோ. மேபி அப்படி இருக்கலாம். நேத்து அந்த சுஜாவரணியோட அவங்களோட இத கூட பார்த்தேன் நான் இந்த ஸ்டோரிய. என்ன ப்ரோ அவங்க கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அவங்கள்ட்ட இருந்து இந்த மாரி ஒரு ஸ்டோரி போடுவாங்கன்ட்டு. அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க அந்த பிஹைண்ட் டாக்கீஸோட அத போட்டுட்டு தமிழ் கிட்ஸோட அந்த இத போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டா இருக்க சாச்சனாவ போய் காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு. இது இது என்ன ப்ரோ? இது லாஜிக்கே அவங்களுமே இல்லையே இந்த ப்ரோ. அன்அபிஷியல்ல நம்புறது தான் பெரிய முட்டாள்தனமா இருக்கு. ஆ அதான் ப்ரோ. இப்ப நம்ம நார்மலா ஒரு ஒரு பிக் பாஸ் வாட்ச் பண்ற நம்பளே வந்து மோஸ்ட்லி அந்த மாரி நம்ம அத அன்அஃபிஷியல் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா, அவங்கலாம் ஒரு பிக் பாஸ்க்குள்ளேயே போயிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு கூடயே தெரியாது. அவங்க இத வச்சுட்டு ஒருவேள அவங்க சைட்ல இருந்து பேசுறதுக்கு இது ஒண்ணு தான் காரணமா இது ஒண்ணு தான் இருக்குமோ! அதனால அவங்க அத வச்சு தப்பிச்சுக்கிறாங்களோன்னு தோணுச்சு. அன்அபிஷியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ப்ரோ. யார் லீடிங்ல இருக்கா, யார் லோயஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிலர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்காதவங்க, ஓட்டு போடுறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க லீடிங்ல இருக்காங்க, இவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி நினைச்சு போடுவாங்க. ப்ரோ இன்னொன்னு நீங்க இன்னைக்கு லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் நெறைய இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. நான் இதுதான் அவரோட பிளான் கூட நெனைக்கிறேன் நானு. ஸோ அந்த ரயான் கூட ஒரு கிளிப்ல பேசியிருப்பாரு. அவரோட கிராஃப ரொம்ப லோவா காமிச்சுட்டு, திடீர்னு மேல ஏறும்போது நமக்கு ரொம்ப அக்ரெசிவான மூவா இருக்கும் அப்படின்ற இல்லையே, மாரி இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு. அதே என்ன போல தான் இருந்துச்சு எனக்கு. அக்ரெசிவான மூவ் என்ன பண்ணாரு? இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலையா? இல்ல ப்ரோ இன்னைக்கு நெறைய இடத்துல அவர் பேசினாருன்றேன். இன்னைக்கு நெறைய இடத்துல அவருக்கு நான் லைவ்லயே நெறைய இடத்துல நான் இன்னைக்கு பார்த்தேன் அவர. லைவ்ல வராது ஈவன் ப்ரோ. அன்னைக்கு சௌந்தர்யாவ கூட லைவ்ல இன்னைக்கு டெய்லியும் தான் வந்துட்டு இருக்காரு ப்ரோ. 1 ஹவர்ல இல்ல இருக்காரு ப்ரோ. பட் ஆனா ப்ரொமோல இல்ல நான் இன்னைக்கு ப்ரொமோ கண்டென்ட் சொல்லுங்க, சொல்லுங்க. எதுவும் இல்ல. 1 ஹவர் எபிசோட்ல அந்த ஆமா. அளவுக்கு எதுவும் இல்ல. லைவ்ல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது மஞ்சரி கூட, சாச்சனா கூட, சௌந்தர்யா கூட வந்திருக்காரு. இன்னைக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தது, அவ்வளவுதான். மத்தபடி 1 ஹவர்ல அவ்வளவா வர மாட்டாரு. இப்போ ஆமா ப்ரோ. அதுக்கு என்ன ரீசன்னா, இப்ப இந்த ரீசென்ட் டைம்ல நெறைய பிரச்சனை ப்ரோ. லாஸ்ட் வீக்லாம் வொர்ஸ்ட்டு நெறைய பிரச்சனை, சண்டை. இந்த சிவகுமார் மஞ்சரிய பண்ணதெல்லாம் சுத்த வேஸ்ட். அது கன்டென்ட்‌க்காக பண்ணாரா? அது என்ன இதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பிக் பாஸ் 8 மொத்த சீசன்ல இந்த 8வது வாரம் மட்டும் தான் அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா, இத்தன நாளா கம்பேர் பண்றப்ப சொல்றேன். நெறைய விஷயங்கள், நெறைய கன்டென்ட் இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு ஒரு செம்ம வாய்ப்பா இருந்திருக்கும் அவர ப்ரூவ் பண்றதுக்கு. ஏன்னா, விஜய் கம்பேர்ட் டூ சேதுபதியோட அதர் முத்துக்குமரனுக்கும் பெரிய வாய்ப்பு கிடைச்சது தவற விட்டாரு. மஞ்சரிக்காக ஆமா ஸ்ட்ராங்கா ப்ரோ. நின்னு இருந்தாரு அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் மிஸ்ட்ரியில இந்நேரத்துக்கு பெரிய சப்போர்ட் அவருக்கு வந்திருக்கும். ப்ரோ இல்ல. நம்ம சப்போர்ட் கூட பண்ண வேணாம் ப்ரோ. மஞ்சரிக்கு சப்போர்ட்டா கூட பண்ணியிருக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் அவர் ஒரு சென்டர் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா, அவர் ஒரு பக்கமா பேசின ஒன் சைடா பேசின மாரி இருந்துச்சு. அது நேத்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஞாயித்துக்கிழமையோட எபிசோட் பார்க்கும்போது. ஏன்னா, அந்த பிரியாணி திருட்டு பிரியாணி வெளிய கொண்டு வரப்போ, ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு, ஃபன் பண்ணிட்டு அப்படி கொண்டு போயிட்டாரு அத. அது எப்படி இப்ப இத்தன பேத்து ஒரு நார்மல் பீப்பிள் கூட யோசிப்பாங்க. எல்லாத்துடைய ரேஷனையும் இவங்க சாப்பிடுறாங்க. எல்லாத்துடைய பொறுப்பும் தானே அது. எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே அது. ஒரு ஒரு காமனா இருக்கிற ஒரு பொருள எப்படி இவங்க மட்டும் எடுத்து திருடி சாப்பிட்டுக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு அது விஷயத்த ஆக்சுவலா இவரு அட்ரஸ் அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் பண்ணியிருக்காரு. என்ன அது ரொம்ப அதுதான் அது சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவரு நல்லா அந்த இடத்துல அடிச்சிருக்கணும். ஆனா அடிச்சிட்டாருன்னா அந்த இடத்துலயே முடிஞ்சிடும் மேட்ரு. இது வந்து ஒரு பிரச்சனையா ஏற்கனவே சாப்பாட்டுல தான் பிக் பாஸ் ஃபுல்லா வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இத ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க இந்த வாரம்? அத வச்சு ஏதாவது ஒரு டிஆர்பி கன்டென்ட் ஏதாவது வருமா? அப்படின்ற மாரி தான் எனக்கு பட்டுச்சு.
இல்ல ப்ரோ, இப்போ சாம்பரா ஒரு ஒருவேளை நிமிஷம். அவங்க இல்ல இல்ல ஒரே நிமிஷம். ஆ, சாம்பரா நீங்க சொன்னது ஓகே தான், அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நேத்து நைட்டு வந்துட்டு அன்சிதா சொன்னாங்க, அவர் வந்து நம்மள தப்புலாம் சொல்லல, ஜாலியா இருக்கு, அது இது பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு மாதிரி சொன்னாங்க. அவனை திட்டலாம் இல்லைன்னு அவங்களுக்குள்ளே ஒரு தர்ஷிகா அன்சிதா அவங்களுக்குள்ளே ஒரு கான்டாக்ட் போகுது ஆமா. இந்த மாதிரி. அது இன்னைக்கு ஜெஃப்ரியும் கேப்டன்ஷிப் ஆனன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ அதை வச்சு ஏதாவது ஒண்ணு ம். கிரியேட் ஆகணும். இவங்க திரும்பி பண்ணி மாட்டிக்கிட்டு அதாவது ஒரு பிரச்சனை வரணும். அப்படி பண்ணா கொஞ்சம் கண்டென்ட் வரும்ல உங்களுக்கு. அது எடுக்கலான்றோம். ப்ரோ ஆக்சுவலா அன்னைக்கே பண்ணியிருந்தா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கும்போது பண்ணியிருந்தா அது பெரிய இஷ்யூ ஆஹ் ஆயிருக்கும். இப்பெல்லாம் இது எல்லா கேங்ல இருந்தும் ஒருத்தர் இருக்காங்க அதுல. அதனால டைல்யூட் ஆகிற மாதிரி தான் ம். இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது கண்டென்ட், அது வராது. அதுக்கு அவர் போட்டு அடின்னு அடிச்சுட்டே போயிருக்கலாம் எல்லாரையும். ஆக்சுவலா அதுக்காண்டியே அந்த 3 பேர் நாமினேட் ஆவான்னு நினைச்சேன். 3 பேருமே ஆகல. அன்சிதா, விஷால், அருண் 3 பேருமே ஆகல. அதுக்கு ஒரு இஷ்யூ. அப்புறம் அந்த மஞ்சரிய வந்து எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணதுக்கு ஒரு இஷ்யூ. அதுக்கு ஆகல. ஈவன் அட்லீஸ்ட் மஞ்சரி பண்ணலன்னா கூட முத்துக்குமரன் வந்து அருமையாவது பண்ணிருக்கலாம் இந்த வாட்டி. ப்ரோ இப்போ எனக்கு என்னன்னா ப்ரோ, இன்னைக்கு நாமினேஷன்ஸ் வச்சு நான் சொல்றேன். எவ்ரி வீக் நாமினேஷனோட எவிக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா சாச்சனா சாச்சனா சாச்சனான்னு தான் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ட்வீட்ஸாக பார்க்குறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எதிரான போஸ்ட்டை தான் நான் பார்க்குறேன். நான் எப்படி இதை இப்போ நீங்கள் கம்பேர் டு சாச்சனா, அங்கே நிறைய மிச்சர் இருக்காங்க. ஈவன் தர்ஷிகா கூட அவங்களுக்கு இந்த லவ் கண்டென்ட் இல்லைன்னா அவங்க சுத்தமாக ஜீரோவில் தான் இருந்திருப்பாங்க. நிறைய மிக்சர்ஸ் இந்த சத்யா, ரஞ்சித் இவங்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஜீரோ கண்டென்ட்டே கொடுக்கல. ஆனால் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சாச்சனாவை திரும்ப திரும்ப அடிக்கிறதுல எனக்கு என்னமோ இப்போ சாச்சனா கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்கள்ட்ட. நம்ம என்னன்னா சைல்டிஷாக பார்த்தோமோ அது எல்லாமே நிறைய மாற்றிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் கம்பேர் டு அதர்ஸ் அவங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படிங்கிறப்போ ஏன் இவங்களை இன்னும் சேவ் பண்ணிட்டே இருக்காங்க? இவரு ரஞ்சித் விஜய் விஜய் டிவி கண்டென்ட் விஜய் டிவியோடைய ஒரு ஆளுங்கிறனால இல்ல சப்போர்ட் இல்ல இருக்குமா? இல்லங்க, ரஞ்சித் நீங்க இஎன்டிக்கு சொல்லுங்க நிறைய ப்ரோ. செலவாகுதுன்ட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. தாத்தா புரியல தாத்தா, இன்னும் சொல்லுங்க. இஎன்டி டாக்டருக்கு நிறைய செலவாகுதுங்க. அதனால தான் சஞ்சனாவை எல்லாரும் எடுக்கணும்னு பிரியப்படுறாங்க. சூப்பர் தாத்தா. கத்தி இல்ல தாத்தா, கத்தி கத்தி அந்த பேசுறது வந்து காது டேமேஜ் ஆகுது. அதனாலதான் negative. அப்ப எப்படி தாத்தா பேசாமே இருக்கணும்ன்றீங்களா? அப்போ ரஞ்சித் போல, இல்லைங்க, அவரை பேசிட்டோங்க. சத்யா போல. நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அது நார்மல் வாய்ஸ்ல நார்மலா பேசலாம்ல. எப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டே இருக்காங்க, எதை வாய் திறந்து கத்திர போகுதுன்ட்டு. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு தான் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, கேட்கறதெல்லாம். அந்த மாதிரி ஆடம் இன்னைக்கும் பாருங்க, ஷாப்பிங்க்கு பேசுறப்போ போனோங்குது. ஷாப்பிங் போனா கெட்ட பேர் ஆகுது, குழப்புற. கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை பாவம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இது ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க விளையாடுற ஒரு கேமுங்க அது. மேக்கர்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு 10 வயசு 12 வயசு பசங்களை உள்ள விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் தாத்தா, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் சாச்சனாவை அனுப்பிட்டு அப்புறம் ரஞ்சித்லாம் அனுப்பிக்கலாமா சத்தா? இப்போ இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சாச்சனாவை வெளியே? ரஞ்சித்தை நம்ம அனுப்பணும்னு நினச்சா கூட உள்ளே இருக்கவங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா கடைசி வாரங்களில் க்ரூஷியல் டைமில் போகிறதுக்கு ஆள் வேணுங்க. எதுக்கு அவங்களெல்லாம் காப்பாற்றியே வச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் அது இதுன்னு சொல்லி ஒன்றும் பண்ணாதவங்கள. அதுதான். அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் பெய்ட் பாட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. அது வந்து எல்லாரும் வருவாங்க பார்த்தீங்களா நாமினேஷன், அப்போ தான் தெரியும். இல்ல தாத்தா, இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு தாத்தா, எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆமாம். இப்போ ஏன்னா மஞ்சரிக்கு போட்டதை பிரிச்சு போட்டிருந்தா இது நீ வந்திருக்கலாம். நீ சாச்சனா செம்ம மூவ் அது, அவங்க எங்க பிரிச்சு ஒரு போட்டது. ஷாப்பிங் போனாலே அளவுக்கு மீறி கணக்கு செலவு பண்ணிட்டு வராங்க. இவங்க யாருக்கு என்ன ஓட்டு போட்டு வச்சுட்டா கால்குலேட் பண்ண போகிறாங்க. அப்படி பார்த்தா சாஞ்சனா தான் கரெக்டாக பண்ணிட்டு வந்துச்சு. ஜெஃப்ரி கரெக்டாக சாஞ்சனா போட்டார் 2வது ஓட்டு. ப்ரோ
இல்ல தாத்தா. இப்ப நீங்க ஜெஃப்ரி பண்ணத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் தாத்தா. நேத்துல இருந்தும் இல்ல இந்த லாஸ்ட் வீக்காவே ஃபுல்லா நான் சாச்சனா என்ட்ட இப்படி கேட்டுருச்சு. நான் சாச்சனுக்காக எலிமினேஷன குடுக்க போறேன். நோ எலிமினேஷன் வராம காப்பாத்த போறேன். அப்படி இப்படின்னு நான் கேப்டன்ஷிப்ப விட்டு தர போறேன்னு என்னென்னமோ சொல்ட்டு, இன்னைக்கு நீ போய் நாமினேட் பண்றன்னா, அப்ப நீ டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மாரி தானே தாத்தா இருக்கு. இப்ப நான் ஜெஃப்ரி கிட்ட இது ஒரு வொர்ஸ்ட் மூவா பார்க்குறேன். கரெக்ட்டு. பட் இப்பதான் வந்து விளையாடுறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கேம் வந்து யாரும் நண்பர்கள் கிடையாது. எல்லாருமே கண்டஸ்டன்ட்ஸ் தான். இருக்கிறது ஒரு கப்பு. ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் போட வேண்டியது தான். ஸோ கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்க மட்டும்தான் சத்யா வந்து ஒரு ஓட்டில் இருந்தார், சாஞ்சனா போட்டாங்க, பெருமையாக சொல்கிறாங்க வேற அத்தை. அப்போ சாஞ்சனாக்கு போடுறதுல என்ன தப்பு? கணக்கு பிரகாரம் இல்ல போடுறாங்கல்ல. தாத்தா. இல்ல அது கரெக்ட். நான் இதை எப்படி பாக்குறேன்னா தாத்தா, இப்போ நீங்க இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஜெஃப்ரிய வந்து ஜாக்லின் பேசினதுல இருந்து தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கா ஜெஃப்ரி எல்லாரும் பரவாயில்லையே, ஜெஃப்ரிக்கு இப்படி ஒரு மனசு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு அவரை பரவாயில்லையே இப்படி ஒரு மூவ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறப்போ கண்டினியூஸா அது சம்பந்தமான விஷயங்கள் பேசுறாங்க. ஜெஃப்ரியே போய் சௌந்தர்யா கிட்ட கூட சொல்றாரு, நான் இந்த மாதிரி விட்டு கொடுக்கலான்னு இருக்கேன்னு. ஓரளவுக்கு வீட்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு விட்டு கொடுக்க போறாரு, விட்டு கொடுக்க இல்ல போறாருன்னு. இல்ல ஆனா கடைசி மூவ்ல நேத்து சௌந்தர்யா ப்ரோ பேசினாங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்கா. ஆக்சுவலா ஜெஃப்ரி சாச்சனா வந்து பேசுறதை இன்புட் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சரி சரின்னு சரின்னு சொல்லி பேசிட்டு, நீங்க அந்த பொம்மை டாஸ்க்லயே வந்து உட்கார்ந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, என் பொம்மை நீ எடுத்துட்டு போ, உன் பொம்மை நான் எடுத்துட்டு போனேன். இவர் நம்பவே மாட்டாரு அந்த இடத்துல சாச்சனாவை. ஓகேங்களா? அதே மாதிரிதான் அது வந்து கேட்டுக்கிற தன்மை, அவன் பொறுமையா கேட்டுக்கிறான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓனா டிசிஷன் எடுக்கிறான். கரெக்டா தான் எடுக்கிறான் ஜெஃப்ரி. இல்ல ப்ரோ, நான் எனக்கு ஜெஃப்ரி ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மூவ் பண்ணிருக்க தேவையில்லையோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாச்சனாவோட ஆசை என்ன, நான் எலிமினேஷன் இல்லாம ஒரு வாரம் உட்காரணும் அப்படின்னு ஜெஃப்ரி வாயாலே சொன்னாரு. அவளுக்கு அந்த ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதை கொடுத்துருக்கலாமே. அவர் அதை தட்டி படிச்சிருக்க தேவையில்லையே. அதை நான் இன்னொன்னு எப்படி சொல்றேன்னா, ஜாக்லின் அதை மென்ஷன் பண்ணாங்க, அதை அட்ரஸ் பண்ணாங்க. நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஜெஃப்ரி போய் பாரு, நான் சாச்சனாக்கு போட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதுக்காக நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்குமே அது தப்பா தான் பட்டுச்சு. ஏன்னா ப்ரோ அவங்க அதை இதுல என்ன கொடுத்துருக்கலாமே. ப்ரோ தப்பு? சாச்சனா போட்டதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. இதுல என்ன தப்பு? புரியல எனக்கு. இல்ல ப்ரோ, நான் எதுல தப்புன்னு நான் சொல்றேன்னா, அவர் வந்து அவ கேட்டாலே நான் கேட்டதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஜெஃப்ரி, இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் தான் அவனை நாமினேட் போறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தப்பா வீட்டுல தோணுது. இருக்க அவ்வளவுதான். மத்த பெரிய பெரியாட்கள் யார் பண்ணியிருந்தாலும் தப்பு ப்ரோ. ஜெஃப்ரி பண்ணதுல தப்பே இல்லை. அவன் தெளிவா விளையாடுறான். ஓகேங்களா? இல்லைங்க, இந்த அவங்க ஆசைப்பட்டு கப்பை கூட கேட்பாங்க, அதுக்குன்னு கொடுத்துட்டு போக முடியுமா? அது இல்லாம அதான் அது அதான் ப்ரோ. இல்லாம டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஷோவை கண்டினியூ பண்றதே டபுள் ஸ்டாண்டர்ட் ஊத்தி மூடணும். ஸோ டீமுக்கே டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அவருக்கு ஏற்கக்கூடாது பாவம். இல்ல தாத்தா, இப்ப ஆக்சுவலா இத்தனை நான் வருஷமா பாக்குறோம் நம்ம. இந்த சீசன்ல தான் இவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க. இது இது வந்து அந்த 16 சீசன் 16ஓட ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கலாம் கூட நான் கண்டென்ட் பார்த்தேன். நான் 2-3 ட்வீட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா தாத்தா? ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டே இருக்கீங்க 2 பேரை வெளியிடுவாங்க, டபுள் எவிக்ஷன் இருக்கும், டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு. கடைசி வரைக்கும் நம்ம இல்ல ஏமாந்துட்டே நீங்க இருக்கோமே, அதுக்கு பாக்குறது வாய்ப்பு உண்மையா இருக்கா? இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவருக்கு வந்து நான் நேத்தே சொன்னதுதான், இது பாதி பேர் கேட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. ரஞ்சித்துக்கு வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ராசியா. ஸோ 160 நாள் வச்சு அவரை எப்படியாவது அவரை வின்னராகவும் சத்யாவை ரன்னர் அப்பாவும் பண்றதுக்கு பேச்சு நடந்துட்டு இருக்கியா? சரி தாத்தா, இன்னொரு டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இந்த சீசன் மட்டும் தான் முன்னலாம் எதெல்லாம் பிரைவசியா வச்சிருந்தாங்களோ சில விஷயங்கள், இப்ப நான் நாமினேஷனுடைய ரிசல்ட் நேத்து நைட்டே வந்துருச்சு. நேத்து நைட்டே டாம் வந்து அவங்களுடைய ட்வீட்ல போட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் அது. எப்புட்றா அது? முன்னலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தெரியாது. இப்போ நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு அசால்ட்டா சொல்லிடுறாங்களே அப்படின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து மறைவாவே இல்லையோன்னு தோணுது தாத்தா. இது எப்படி, என்ன காரணம்? இப்போ எக்ஸ்ல வந்து வீடியோஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காப்பி ரைட்ஸ் வந்து அவங்கள்ட்ட தானே இருக்கு, எண்டமால்ட்டுக்கு. அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானே. எது கொயிட்டா இருக்காங்க சொல்ல முடியுமா? இல்ல இல்ல சொல்லுங்க. தாத்தா, இல்ல நான் நான் எப்படி கேட்கிறேன், இல்ல தெரியுமா? இல்ல தெரியல தாத்தா, ஓகே, எனக்கு இது தெரியல. வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுது. இந்த மத்தியான நேரத்துல வேலையெல்லாம் விட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போய் ரிவ்யூன்ற பேர்ல லைவ் போறேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக்ஷன் கொடுக்குது ஃபார் டிஆர்பி. ஸோ ஏதோ பேசுறாங்க, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் பேசாம இருக்கிறாங்க இந்த சீசன்.
ஸோ அதுலேருந்து தெரியும் இந்த சீசன் எவ்வளோ சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு. இல்ல தாத்தா, நான் உங்களுக்கு கேட்கறது புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ நீங்க ஒரு நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கறதே பாத்தீங்கன்னா வீக்லி வர ஐயா, நான் நாமினேஷன்ஸ் யார் சொன்னது பண்றாங்க, உங்களுக்கு யார் புரியல. யாரை உங்க பண்றாங்கிறது கொஸ்டினுக்கு தான். நான் கொடுத்தாச்சு ஆன்சரு. லீக் எப்படிங்க? லீக் இருக்குன்னு தெரியுது, யார் போடுறாங்கன்னு தெரியுது, வெட்ட வெளிச்சத்துல இருக்குது. அப்புறம் ஏன் குவைட்டா இருக்காங்க? ஸோ வேணுட்டு தான் வெளில விடுறாங்க. இல்ல இப்ப அது அவங்களுக்கு நான் நெகட்டிவா நினைக்கிறேன் தாத்தா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கரெக்ட், நாமினேஷன்ஸ் கரெக்ட். தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்கவே தேவையில்லையே நானு. நெகட்டிவ் இல்ல பார்க்கவே இப்போ 1 hour தேவை வரும். இல்ல. என்னத்துக்காக போட்டிருப்பாங்க, என்ன ஏதுன்னு போய் பார்ப்பாங்க, கிளிப்ஸை பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. இப்போ அதுக்குன்னு யாரும் பார்க்காம இருக்க போறீங்களா? நீங்க அதை பார்த்துட்டீங்க, பார்க்காம இருக்க போறீங்களா? இல்ல. நெகட்டிவ்னு சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் ஆல்சோ பப்ளிசிட்டி. காட் இட் தாத்தா, காட் இட். இப்ப நம்ம பாக்குறோம்னா நமக்கு இதான தாத்தா பொழப்பு. 24/7 இதை பார்த்துட்டு இவங்க ஒரு எங்க மொக்க கண்டென்ட் கொடுக்குற 100 கண்டென்ட் நாள் நம்ம உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். 100 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து பார்க்கறார், பார்த்தார், அப்புறம் பார்த்துட்டு இருக்கார் அந்த மாதிரி சொல்லுங்க தாத்தா. எது வேணா போடலாம். வந்து அங்க இருக்கு. சாம் ப்ரோ இந்த வீக் என்ன டாஸ்க்? வீக்லி டாஸ்க் ஏஞ்சல்ஸ் டீமான் நினைக்கிறேன். அப்படியா? தாத்தா எப்படிங்க உங்க எல்லாமே டெமன்ஸா தானே வைக்கணும்? ஏஞ்சல் யாரு? வெளியில இருந்து கூட்டு வருவாங்களா? ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தாத்தா. ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமரன். உடனேதான் தேடிட்டு இருக்காங்க. போயிட வேண்டியதா? நீதான் மெயினா எல்லாம் வெளில எடுத்து விட்டுறியாம்ல. ஓகே. இப்படிக்கு ஆளனா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படிக்கு ஆலன் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க. திட்டுறாரு சாமு. அதான் பிகைன் டாக்கீஸ்ல பேசிட்டு இருந்தோம். கரெக்டா இருந்தீங்க. ஓ அது செம்ம காமெடி அது. அவங்க போல் வச்சுட்டு அப்புறம் அது ஓஸ்ட் ஃபேரா இருக்காரா அன்ஃபேரா இருக்காரான்னு போல் வச்சுட்டு அந்த போலிங்ல வந்து ஃபேரா இருக்காருன்னு வந்து மெஜாரிட்டி ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்துட்டு திருட்டுக்கு மொழியில் சேர்ந்தார் ஓஸ்ட் போட்ட டைட்டில வந்து நான் போட்ட ட்வீட்டர் லைக் பண்ணிட்டு போறாங்க. செம்ம காமெடியா இருந்துச்சு அது. ப்ரோ நீங்க பேசிட்டு இருந்த போது கேட்டேன், எப்படி இது ஜெஃப்ரி பண்ணது எப்படி ஃபேர்ன்னு பாக்குறீங்க? அவர் வந்து எல்லாருமே கேட்பாங்க, பட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை பண்ணியிருந்தா ஓகே. நான் சாச்சனாவை சேவ் பண்ணோம் அது இதுன்னு சொல்லி கேம்ல போய் ஜெயிச்சது கூட இல்ல, ஓட்டு போட்டு திருப்பி சாச்சனாவை நாமினேட் பண்ணது எப்படி ஃபேரு? ஓட்டு போட்டு திருப்பி ப்ரோ அவரை வந்து சார், உங்களுக்கு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கா? சாட்டிஸ்ஃபைடா இருக்கா சஞ்சனா வந்தது? அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க கூடாதுல்ல. இப்ப எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அதனால அதான் அதனால ஓகே அப்படின்னு அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அது தப்பு இல்ல. நமக்கு சொல்றியா, அவருக்கு இல்லையா? நமக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குதா? ஐயா அவருமே நம்மளதான் தாத்தா சொல்றாரு தாத்தா. நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க கூடாது. நீங்க உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னா நீங்க சாச்சனாவை அப்படி பார்க்காதீங்க. இது அவர் ஒரு அநீதி தானே. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்ல காப்பாத்து. நான் இது அநீதின்னு கூட பார்க்கல. அப்போ உன் வேர்ட்ஸ் வந்து உன் மைண்ட் ஒண்ணு இருக்கு, உன் வேர்ட்ஸ் வேற இருக்குன்னு பாக்குறேன். அது அப்படி இல்ல ப்ரோ, அது ஆன் தி ஷோல பேசுறது தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அத ரிப்பீட்டடா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எப்பனா விட்டு கொடுக்குறேன்னு அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டு கடந்து போயிருக்க மாட்டாரு. சௌந்தர்யாட்ட வரும்போது இந்த பாஸ் என் கையில இருக்குல்ல, இதை என்னால சாச்சனா கையில கொடுக்க முடிஞ்சா கூட கொடுத்துட்டு இருப்பேன், அந்த ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு யோசிப்பாரு. திரும்பி ஜாக்லின்கிட்ட போய் பேசுவாரு. அதான் மல்டிபிள் டைம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாரு. இல்ல ஆக்சுவலா சீக்வன்ஸே தப்பு. ஃபர்ஸ்ட் ப்ரோ நீங்க இல்ல சொன்னது இவர் சொன்னது எதுவுமே நடக்கல அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அவர் எங்க இந்த விஷயத்த பேசியிருப்பாருன்னா, அந்த பொம்மை டாஸ்க் இருக்குல்ல, பொம்மை டாஸ்க்ல லாஸ்ட் 4 பேர் இருக்கும்போது அவர் பேர் என்ன, அருண் பிரசாத், அவர் வந்து கேட்டிருப்பாரு இது இந்த சாச்சனாக்கு விட்டு கொடுக்கறத பத்தி அவர் பேசியிருப்பார். அப்போ வந்து இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கும். என்னன்னா, நான் சப்போஸ் என்எஃப்பி ஜெயிச்சிட்டேன்னா வந்து இந்த வாரம் நான் சேவ் ஆயிடுவேன்,
பேட்ஸ்மேன்ல வந்தா நான் வந்து கேப்டன்ற பதவிக்கு வரும்போது அங்க விட்டு கொடுக்கலாம் எனக்கு ஒரு தாட் இருக்கு. பட் ஆனா அதை பண்றதுக்கு எனக்கு என்எஃப்பி வேணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். சரியா? இது கேஷுவலா நடந்த ஒரு டாக்கு. அப்போ அவர் பெஸ்ட் பர்ஃபார்மரும் இல்ல, அவர் கேப்டன்ற ஒரு இதுக்கு அது அவருக்கு நடக்குமான்றதே அவருக்கு தெரியாது. அவர் சும்மா ஒரு கெஸ்ஸிங்ல தான் அவர் சொன்னாரு. சரியா? அதுக்கப்புறம் கட் பண்ணீங்கன்னா ஜாக்லின் கிட்ட தனியா சொல்லியிருப்பார். என்ன இப்போ 2 வருது. இதுல வந்து என்எஃப்பியும் எனக்கு வந்து நாமினேஷன்ல வராம தடுக்குது, கேப்டன்சியும் எனக்கு நாமினேஷன்ல வராம தடுக்குது. இதுல ஒண்ணு நல்லிஃபை ஆயிடுது. அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எனக்கு விட்டு கொடுக்கலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் தான் அவளை நாமினேட் பண்ணி வச்சிருக்கேன். விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. பட் ஆனா இப்போ இதுல வந்து 2 பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்துட்டோம். இதுல அவளுக்கு எனக்கு வந்து அது கொடுக்கறதும் ஏன்னா கரெக்டா படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இத ஜாக்லின் வந்து கார்டன் ஏரியால சௌந்தர்யா கிட்டயும் அவர் பேர் என்ன ரயன் கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த பையனுக்கு வந்து பாரேன் என்ன அவங்க அவ்வளவு கரெக்டா பேசுறான், அவனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்க வீட்டுல கத்து கொடுத்துட்டாங்க, யார்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டான் இவன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு சௌந்தர்யாவே வந்து இந்த கான்வர்சேஷனை திருப்பி அவங்க கிட்ட வச்சிருக்க அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எதுக்காகன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் தனியா பேசும்போது சௌந்தர்யா சொல்லுவாங்க, இங்க வந்து ஈஸியாலாம் கேப்டன்சி கிடைக்காது, எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கு படிப்படியா ஒர்க் போடணும், அப்புறம் எல்லாரும் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்து அதுக்கப்புறம் கேப்டன்சில ஜெயிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க, நீ அப்படிலாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப என்ன உனக்கு, நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே, கேப்டன் ஆயிடலாம் விடு அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவுதான் நடந்ததாங்க. நீங்க சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இல்ல அவரு சொல்லுவாரு, இந்த பாச என்னால கொடுக்க முடிஞ்சா நான் இந்த பாச கொடுத்துருவேன்னு அவர் சொல்லுவார் சௌந்தர்யா கிட்ட. நான் என்ன மாத்தியா சொன்னேன்? அததான் சொல்றேன். அவர் கேப்டனா ஜெயிச்சது ப்ராப்ளம் இல்ல. அப்ப நான் சாச்சனாவை இந்த பாச வச்சு சேவ் பண்ண முடிஞ்சா நான் பண்ணிடுவேன்றதுதான் அவருடைய ஒப்பீனியன். அந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுதா? இப்போ இது ஃபுல் கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுதா? நீங்க அதுல இருந்து ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாருன்றீங்க. ரிப்பீட்டடா நான் சாச்சனாவை என்னால சேவ் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன்ட்டு ரிப்பீட்டடா நிறைய இடத்துல ரெஜிஸ்டரே பண்ணிருப்பாருன்றாங்க. அதான் என்ன இருக்கும்னா, நீங்க வந்து ட்விட்டர்ல ஏதாவது கிளிப் போட்டிருப்பாங்க, அதை ரிப்பீட்டடா பார்த்திருப்பீங்க, அதனால ரிப்பீட்டடா சொன்ன மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்கும். ஆனா நடந்தது இதுதான். கான்டெக்ஸ்ட் இல்ல அவர் அப்படி சொல்லிட்டு அந்த நாமினேஷன்ல ஒரே ஒரு செகண்ட் ஆலன் ப்ரோ, நீங்க சொன்னதுல அந்த சௌந்தர்யா மேட்டர் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி ஜாக்லின் சொன்னதை சொன்னீங்க. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தடவை அவர் பேசியிருப்பாரு. அவருக்கு நிறைய 3-4 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அருண் நடுவுல ஒரு தடவை சொன்னேங்களேங்க, முதல் தடவை அருண்கிட்ட சொல்லுவாருங்க, இது அவர் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, அந்த கேம் நடக்கும் போதே சொல்லியிருப்பாரு. அது அருண் போய் எல்லார்ட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அந்த கான்வர்சேஷன் நடக்கும். இங்க அவரா என்கேஜ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். 2 பேர்கிட்ட தான் அவரு சொல்லியிருப்பாரு. ஒன்னு அருண் கிட்டயும். இல்ல ஆலன் ப்ரோ, இல்ல நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஜாக்லின் நீங்க சொன்னீங்க தெரியுமா, கிரவுண்ட் ஏரியால இதுல கார்டன் ஏரியால சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி, கார்டன் ஏரியால சொல்லியிருந்ததுக்கும் அடுத்து சத்தியெல்லாம் வாங்கியிருப்பாங்க சௌந்தர்யா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கப்புறம் சௌந்தர்யா போய் கேட்க மாட்டாங்க. நடுவுல ஒரு தடவை சௌந்தர்யா வச்சுக்கிட்டே சௌந்தர்யா இன்னும் 2 பேர் யாரோ இருக்கும்போது கூட ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நீங்க அந்த கிளிப் நீங்க ப்ரோ நான் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ, பாத்துட்டு அது கிளிப்பா போட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க எனக்கு புரியல, நான் பார்க்கலன்ற சொல்றீங்க. எனக்கு வந்து ஃபுல் கான்டெக்ஸ்டோட நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் யாராவது அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்றதா நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, 2 பேர்கிட்ட தான் அவர் சொன்னாரு. ஒன்னு அருண், இன்னொன்னு ஜாக். அவங்க மத்தவங்க கிட்ட போய் சொல்றாங்க. மத்தவங்க கிட்ட சொல்ல போகும்போது அது கான்வர்சேஷனா உருவாகும் போது அந்த கான்வர்சேஷன் வரும்போது அதுக்கான பதில சொல்றாரு அவரு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். உங்களுக்கு அது வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்றதா பாக்குறதா இருந்தீங்கன்னா அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். நான் அதை மாத்திக்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் 2 பேர்கிட்ட தான் சொன்னார். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு அந்த தாட்டே இல்லைன்றேன். ஜெயிக்கிறது தான் அவருக்கு தாட்டு. சும்மா இது வந்து ஒரு பிளாஷ் மாதிரி அவரா இது பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் அதையுமே சொன்னாரு, எனக்கு கேப்டன் ஆகணும்னு ரொம்ப ஆசைன்னு அவரே சொன்னாரு. அவர் தாட் வந்து லைக் எப்படி சொல்றது, நான் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்லாம் எனக்கு இன்னும் இல்லைன்னு சொன்னாரு. கேப்டன் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னாரு. இதே நீங்க சொல்ற அதே சௌந்தர்யா கிட்ட தான் சொன்னாரு.
இதுல மாத்தி நான் எதுவுமே சொல்லலையே. அலம்பு அவர் இல்ல நாமினேஷன்ல கடைசி ஓட்டு போய் சாட்சனாக்கு போட்டிருக்க கூடாது, காப்பாத்தி அவர் விட்டுருக்கணும்ன்ற. அப்படி சொல்றாங்களா? அந்த இடத்துல ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு போடுறது தானே ஸ்மார்ட் மூவ். இப்ப சாச்சனா பண்ணலையா? 2 பேருக்கு ஒரு காரணமே இல்ல இல்லாம அது ஸ்பாட்ல ஜெஃப்ரி தவிர யாரு பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓகேன்றேன். அவ்வளவு இடத்துல ஜெஃப்ரி அதை சொல்லிட்டு அது குத்தந்தான் எனக்கு அது மாதிரி இருக்கு. இப்ப ஜெஃப்ரிய தவிர அந்த இடத்துல அருணோ யாரு போட்டிருந்தாலுமே அது ஓகே. ப்ரோ அது ஒரு கேம் பிளேவா நீங்க பாக்கலையா? அவருடைய கேம் அது பாக்கலையா நீங்க? கேம் பிளே நான் அதான் சொன்னேன். அவர் சொல்லிட்டு பண்ணார்ல, அதான் சொல்லுறாங்க. நேற்று ஆலன் பாராட்டினாரு. ஏன்னா இதுமே ஒரு தங்கமான மனசு ஜெஃப்ரி, பாருங்க அவன் எப்படி சொன்னா சொல்லிட்டு ஆலன் பாராட்டினாரு. அவன் வந்து வேற யாருன்னா குற்றம் பண்ணல, ஏன்னா அவன் தான் சேவ் பண்ணலான்னு தான் சாச்சனாவை அவன் ரிஜிஸ்டரும் பண்ணான். ஏன்னா எனக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த பொண்ணு நான் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணேன், அதுக்காகவாது அதுக்கு கேப்டன்ஷிப்பா தரணும், ஏன்னா எனக்கு ஃப்ரீ பாஸ் இருக்குது அதுகிட்ட இல்ல, அது ஒரு வாரமா அதை சேவ் பண்ண ஆசைப்படுது, நான் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் 2-3 டைம் ரெஜிஸ்டர் பண்ணுவான். நேற்று ஆலன் ப்ரோவும் பாராட்டாரு அதை நினைச்சு, இந்த பையன் ரொம்ப தங்கமான பையன் சொல்லிட்டு. அதான் அவனுக்கு 2 பேரும் எனக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா, இதுல இன்வால்வ் ஆன ஆட்கள் இருக்காங்களா? அதாவது சாச்சனா கிட்ட டைரக்டாவே அவர் சொல்றாரு எதுக்காக நாமினேட் பண்ணாருன்ற ஒரு எக்ஸ்பிளேஷனும் கொடுக்குறாரு. வெளில வா சொல்றேன்னு கூட்டின்னு போய் சொல்றாரு. எனக்கு உனக்கு நிறைய சான்சஸ் நான் கொடுத்துட்டேன். நீ எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல சாச்சனாவை நிறைய நாமினேட் பண்ணது அவர்தான் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா அவர்தான். அதுதான் அவர் சொல்றாருல்ல, நேற்று ரிஜிஸ்டர் பண்ண. ஏன்னா நேற்று வந்து அந்த சாட்டர்டே எபிசோட வந்துச்சு, அது வந்துட்டு கூட இவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துக்கும் போது உள்ள இருக்கவங்களை விட்டுருங்க, வெளியே இருக்கவங்க இவ்வளவு பேர் பார்த்துக்காங்கல்ல. ஜெப்ரி மேல ஒரு எல்லாத்துக்குமே பாவம் பாடுறா அந்த பையன் எவ்வளவு சூப்பரா. ஏன்னா ஜாக்லின் சொன்ன மாதிரி இந்த பையனுக்கு எவ்வளவு நல்ல மனசு, ஒரு நல்ல மனுஷன். அவன் சாச்சனை விட்டு மீது யாருக்கு பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு பாராட்டிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்னதை வாக்கை காப்பாத்தினான்ற மாதிரி வேற எதுவும் இல்லை. கேம் பிளே அப்பாற்பட்ட விஷயம். அவன் சொன்ன வாக்கை காப்பாத்தாம, ஏன்னா அவன் வந்து ஒரு இமோஷனல் கிரியேட் பண்ணி விட்டான் இது மக்கள் மனசுல. அதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட். ஓகே, நீங்க பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தப்பா போயிடும் அதனால சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கே தப்பா படுதா? எனக்கே பார்க்கும் போது அது பயாஸ்டா தெரியுது ப்ரோ. நீ பேசுனது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீ அவ்வளவுதான், தோணுச்சுன்னா அவர் மேல கேஸ போடுங்க, பிரச்சனை இல்ல. இல்ல இது அததான் சொல்றேன். அது வந்து ரைட்டு நீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். அவர் யார நாமினேட் பண்ணியிருந்தாலும் இல்ல இத பேசாம சாச்சனாவை நாமினேட் பண்ணியிருந்தாலும் ஓகே. இப்படி ஒரு இல்ல ப்ரோ, இத நிறைய ஆங்கிள் பாக்கலாம் ப்ரோ. இதுல பிரச்சனையா அதுதான் ப்ரோ. இப்போ ஒரு இடத்துல குடுக்கணும்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல உங்க ஃப்ரெண்டு வந்து அது இல்ல குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல நான் எப்படி நீங்க ஒரு ஆங்கிள் அதை பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் கேப்டனா ஜெயிச்சதெல்லாம் சரின்றேன். நான் அது வந்து குடுக்கணும்ன்ற மனசு இருக்கு. பட் தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமுன்ற மாதிரி முதல்ல நான் எடுத்துக்கிறேன்ற வரைக்கும் ரைட்டு. நான் அதை வரைக்கும் ரைட்டுன்னு பாக்குறேன். அதுக்கு அடுத்தது அப்போ இந்த எண்ணம் உனக்கு இருக்குன்னா, இப்போ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அது நாமினேட் ஆகாத போது, அப்ப நீ போய் குத்திட்டு வர்றது தப்புன்னு பார்த்தேன். இல்ல இப்போ என்னன்னா, இப்போ பாருங்களேன், அதுல 1 ஓட்ல இருந்த ஆளு வெறும் சாச்சனா மட்டும் தான். கரெக்டா? சிங்கிள் ஓட்ல இருந்தது அவர் ஓட்டு போடும்போது. ஒரு மனசு திருப்தியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஓகே அவன் சொன்ன மாதிரி செஞ்சு வைப்பான்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, ஏன்னா ஜாக்லின் வந்து சத்தியம் வாங்கிப்பா ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கிட்டே ஒரு கிட்ட நான் சொல்றது யார்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுறது அவங்க குரூப் தான், கோவா கேங்குள்ளே தான் பேசுறாங்க. நீ அருண் போயிட்டு எல்லாத்துக்கிட்ட சொல்லி அதுக்கடுத்து அவங்க காதலாம் வரல. ஜாக்லின் சொன்னதான் சௌந்தர்யா என்ன போய் டைரக்டா போய் இவன்கிட்ட கேட்பாங்க. நான் அததாங்க சொன்னேன். நான் சொன்னது ஜாக்லின் தான் சவுண்டு கிட்டயும் ரயன் கிட்டயும் கார்டன் ஏரியால சொல்லியிருப்பாங்க. நான் கரெக்டா தானங்க சொல்றேன். டோட்டலா